கடந்த வாரத்தில் நான் உங்களோடு அதிருப்தியான வாழ்க்கையை ஒரு பகுதியை சொன்னேன். நம்முடைய குடும்பத்தினரால் அதிருப்தியான வாழ்க்கை, நம்ம பேச்சை கேட்கல, பாசம் இல்லாத மாதிரி இருக்காங்க, இது போன்ற விஷயங்களை குடும்பத்தில் பார்க்கும்போது ஒரு அதிருப்தி. வாழ்க்கை போராட்டங்களால் அதிருப்தி. மற்றவங்களாம் நல்லா இருக்கான், நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கடன் இருக்கே, அதே மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களோடு பேசினேன். அதனால் பலருக்கு வாழ்க்கையில் ஒரு விரக்தி அல்லது அதிருப்தி. சபையில் வரும்பொழுது விமர்சிப்பாங்க. உடைகள், சுதந்திரம், அலங்காரம், தோற்றம், ஊழிய ஸ்டைல். நம்ம ஒரு ஸ்டைலில் ஊழியம் செய்வோம், அது அவங்க இது போன்ற விஷயங்களெல்லாம் சொன்னவங்களோட. அதனாலேயும் நமக்கு எதுக்கு இவங்க நம்மளை பற்றி எதுக்கு தேவையில்லாமல் இவங்க பேசணும், இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற ஒரு அதிருப்தி வரும் நமக்கு. ஆனால் இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும். அதை அவாய்ட் பண்ணலாம் முடியவே முடியாது. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இவங்களாம் ஏன் விமர்சிக்கிறாங்க, எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல உங்கள் மனநிலைமையை நீங்கள் மாற்றிக்கணும். அவங்க அப்படித்தான் பேசுவார்கள், நடப்பார்கள், குடும்பம் அப்படி தான் நடக்கும். வாழ்க்கையில் போராட்டமே இல்லாமல் எப்போவுமே பீஸ்ஃபுல்லாகவே இருக்கிறான்னு ஒரு மனுஷன் கிடையாது. ஈவன் ஜீசஸ், அவருக்கு கூட இந்த உலகத்தில், கடவுளாகிய அவருக்கு இந்த உலகத்தில் வந்த பொழுது பாடுகளும் போராட்டங்களும் அவரும் சந்தித்து தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாஸ்டரால் சிலருக்கு அதிருப்தி இருக்கும், தவிர்க்கவே முடியாது, வேறு வழியே கிடையாது. அதுவும் நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு பாஸ்டர் இருந்தார்னா அவருக்கு பேர் பாஸ்டர் இல்லை, அவருக்கு பேர் போஸ்டர்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டுறதுக்கு அழைக்கிறதுக்கு. அதனால் அவர் பாஸ்டர் கிடையாது. ஆண்டவரை அதிருப்தி வருமா? வரும். நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, இன்னும் ஆண்டவர் அவர் அப்படின்னு ஒரு கோபம் வரும். அதை நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னா நல்லா இருக்காது. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண் குழந்தைய, ஒரு 5 வயசுள்ளவருக்கு ஒரு பெண் குழந்தைய நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. உங்கள் பிள்ளைய கல்யாணத்தில் பார்க்குது, பொண்ணு மாப்பிள்ளையை நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு கேட்குது, அந்த 5 வயசு குழந்தைப்பா எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு கேட்குது. உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா? அடுத்த மாதமே மாப்பிள்ளை ரெடி, கல்யாணம் ஜாம்னு பண்ணிடுவீங்களா? முடியாது. பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல காரியங்களை செய்கிறது எப்படின்னு தெரியும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தாம் பிள்ளைங்களுக்கு எப்போ எதை செய்யணும்னு தெரியணும்ல. நீங்கள் கேட்குற நேரத்தில் செய்ய மாட்டார், அதனால் உங்களுக்கு அதிருப்தி வரும். அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் சுய தவறுகளால் வரும், ஜபங்களுக்கு பதில் வரும் அப்படின்றதையும் சில நேரம் நம்மளே தப்பு பண்ணிட்டு, என்னடா இது நம்ம இப்படி ஏண்டா இந்த தப்பை பண்ணோம், அமைதியாக இருந்திருக்கலாம், ஏண்டா பேசணும், ஏண்டா இப்படி செஞ்சோம், ஏன் தான் இப்படி நடந்தோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுலேயே நம்ம அதிருப்தி ஆயிடுவோம். இனி அவ்வளோதான், விடு, அவ்வளோதான் பண்ணிட்டோம், இனி நம்ம வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படிங்கிற அதிருப்தியில் போயிடுவாங்க. ஸோ இது போன வாரத்தில் நான் அதை டீட்டெயிலாக பேசினேன். ஒரு தலைப்புலையும் ஒரு 8, 9, 6 பாயிண்ட்ஸாக பேசினேன். இப்போது அதிருப்தி வந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிருப்தி, சலிப்பு, ஒரு விரக்தி, ஒரு பிடிப்பில்லாத ஒரு நிலைமை, இதெல்லாம் வந்ததுன்னா பெரும்பாலும் நம்ம எங்கே கை வைப்போன்னா, அதிகப்படி குடும்பத்தில் அதிருப்தி வந்தாலோ, வாழ்க்கையில் பிரச்சனையினால் அதிருப்தி வந்தாலோ, சபை மக்களால் அதிருப்தி வந்தாலோ, நான் சொன்ன மாதிரி விஷயங்களெல்லாம் அதிருப்தி வந்தாலும் நம்ம பெரும்பாலும் கை வைக்கிறது எங்கே, நாம் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது எங்கே, நாம் எங்கே பேக் அடிப்போம் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களில் தான் ரொம்ப கை வைப்போம். ஆமாம், இந்த பாவப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ விஷயம் உலகத்தால், பிரச்சனையினால், குடும்பத்தால் எல்லாம் வந்தாலும் நம்ம வேலை செய்வோம், வேலைக்கு போயிடுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், பல் விளக்குவோம், குளிப்போம், பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களை கொஞ்சம், கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்போம், எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம எப்போவுமே பேக் அடிப்போம். பார்த்துடலாமா எதுலெல்லாம் நம்ம பேக் அடிப்போம் பெரும்பாலும்னு? ஓகே, நம்பர் 1, சபைக்கு வருவதை சிறிது சிறிதாக நிறுத்துவோம். உங்களுக்கு அதிருப்தி இருந்ததுன்னா சர்ச்சுக்கு வரதை நிறுத்துவீங்க.
சர்ச்சு என்ன பாவம் பண்ணிச்சின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. சபைக்கு நான் போகல இன்றைக்கி, அவ்வளோதான் விடு, ஏன்னா நான் போகல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போகல. சபைக்கு வருவதை சிறிது சிறிதாக ஒரே நேரத்தில் நிறுத்த மாட்டோம். திடீர்னு பார்த்தா ஒரு மாதத்தில் 2 வாரம் வரமாட்டார், அப்புறம் 1 வாரம் வரமாட்டார், அப்புறம் 1 மாதம் வரமாட்டார், அப்புறம் 3 மாதம் வரமாட்டார், அப்புறம் 1 வருஷம் வரமாட்டார், அப்புறம் ஒரேடியாக வரவே மாட்டார். சபைக்கு வருவதை சிறிது சிறிதாக நிறுத்துவோம். நம்பர் 2, அப்படியே சபைக்கு வந்தாலும் நேரத்துக்கு வரமாட்டோம். நேரத்தை கடைபிடிக்க தவறி தாமதமாக சபைக்கு வருவோம். என்ன சபைக்கு போய் என்ன கண்டோம், போ சர்ச்சுக்கு போய் சர்ச்சின்னு போனியா, என்னத்தை பெருசாக சாதிச்சிட்ட, என்னத்தை பெருசாக கண்டுட்ட, விடு, அதெல்லாம் ஒன்றும், போவோம், ஒரு பொறுமையாக போவோம், வண்டியை எடுப்போம், பொறுமையாக எடுப்போம், கூட்டங்களுக்கு பொறுமையாக போவோம். ஏதாவது ஒரு உங்கள் பிரச்சனைக்காக தான் ஜெபமே வச்சுருப்பாங்க சர்ச்சில், போவோம் ஜெபிப்போம், விடு. இந்த நிலைமைக்குள்ளே அவங்க வருவாங்க. தாமதமாக சபைக்கு வருகிற நேரத்தை கடைப்பிடிக்க மாட்டாங்க. 3வது, ஜெபம் பண்ணுவதை குறைப்பாங்க. ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு ஜெபம் இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு பேருக்கு இருக்கும். ஜெபம் பண்ணுறது குறைஞ்சிரும், ரொம்ப ஜெபிக்க மாட்டாங்க, ஆனால் ஜெபிப்பாங்க. எதுக்குன்னா வேறு வழி கிடையாது, அப்படிலாம் ஒரு ஜெபம் பண்ணி ஆகணும் அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், காத்து கொடுங்க, ஆக்சிடெண்ட் எதுவும் ஆயிடக்கூடாது, பத்திரமா போய் பத்திரமா வரணும், ராத்திரி தூங்க போகிறேன், நிம்மதியான தூக்கத்தை தாரும், நான் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி ஜெபந்தான் இருக்கும். நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை அன்பு கூறுகிறேன், அதெல்லாம் வராது, அந்த ஜெபம் வராது. ஜெபம் குறைஞ்சிரும் அதிருப்தி இருந்தால். 4வது, வேதம் வாசிப்பது பெரும்பாலும் இருக்காது. பைபிளை தொடவே மாட்டாங்க. தொடர்றதுங்கிறது அபூர்வமாகிடும் அவங்கள வாழ்க்கையில். பைபிள் வாசிக்காத ஒரு கிறிஸ்தவனோ உலகத்தில் அவன் நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது. நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. இதில் எப்படி ஒருத்தர் கேட்டாராம், ஜெபம் பண்ணுறது முக்கியமாக பைபிள் வாசிக்கிறது முக்கியமானு கேட்டாராம். ஜெபம் பண்ணுறது முக்கியமாக பைபிள் வாசிக்கிறது முக்கியமானு கேட்டாராம். அதுக்கு இந்த தேவ மனுஷன் சொன்னாராம், மூச்சு உள்ளே இழுக்கிறது முக்கியமாக மூச்சு வெளியில் விடுறது முக்கியமானு கேட்டாராம். நீங்கள் சொல்லுங்கள், மூச்சு உள்ளே இழுக்கிறது முக்கியமாக மூச்சு வெளியில் விடுறது முக்கியமாக? ரெண்டுமே முக்கியம். நீ மூச்சு உள்ளே இழுக்கலைனாலும் போயிடுவேன், வெளியில் விடலைனாலும் போயிடுவேன். அப்போ ஜெபிக்கலைன்னா வேதம் வாசிக்கலைன்னா முடிஞ்சுது உங்கள் கதை. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமாக வாழ முடியாது. காலத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே அது கடவுள் என்ன தான் வச்சுருக்கிறார், ஆண்டவர் என்ன தான் என்னுடைய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காருன்னு ஆசீர்வாதத்தை காணாத, இந்த மலைத்தாழ்ச்சியை காணாத வருஷங்கள்ன மாதிரி அப்படி போயிடும். அப்படியே மலட்டு கர்ப்பம் எவ்வளோ உள்ள அந்த பைபிளில் இருக்குது, எவ்வளோ உள்ள அது எடுத்தாலும் அந்த மலட்டு கர்ப்பம் தான்னு கேட்கும், ஆனால் கர்ப்பம் தரிக்காது. அதே போல் வாழ்வீங்க, ஆசீர்வாதம் இருக்காது. வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க, ஆனால் ஜெயம் இருக்காது. வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்காது. வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, ஓடுவீங்க, பிரயாசப்படுவீங்க, ஆனால் நினைக்கிறது முக்கியமானது அவசியமானது வாய்க்காது. எப்போ இந்த வேதம் வாசிக்கிறத ஒருத்தர் நிறுத்தினானா, அவன் மூச்சு விடுறதை நிறுத்தினா அவனுடைய சரீரத்துக்கு தேவையான எதுவுமே கிடைக்காது. அதுபோல் அவன் வாழ்க்கைக்கு தேவையான எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவன் வாழ்நாள் முழுவதும். அதனால தான் ஆண்டவர் அதை எழுதி கையில் கொடுத்து வாசிப்பா, முதல்ல நீ வாசித்தாலே நிறைய ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 5வது, ஊழிய பொறுப்புகளிலிருந்து விலக ஆரம்பிப்போம். நான் செய்யலை பாஸ்டர், நான் பண்ண மாட்டேன் பாஸ்டர், நான் பண்ணல பிரதர், நான் பண்ணல சிஸ்டர், அது வேணாம், கேர்சல் வேணாம், சண்டே ஸ்கூல் வேணாம் அப்படின்னு அதிருப்தி வந்தால், இது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் உள்ளுக்குள்ளே. சபையினுடைய ஊழியங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்போம். நான் பண்ணலை, நான் செய்யலை அப்படின்னு வருவோம். 6வது, ஊழியம் செய்வதையே விட்டு விடுவோம். விலகுவது வேறு, அதில் ஒரு பொறுப்புலேருந்து விலகிடுவாங்க, 2 பொறுப்புலேருந்து விலகிடுவாங்க, ஆனால் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம். 6வது பாயிண்ட், ஊழியமே செய்கிறத நிறுத்திடுவாங்க அதிருப்தி வந்ததுன்னா. பாருங்கள், மற்ற எல்லாம் நடக்குங்க. சாப்பிட்றது நடக்கும், தூங்குறது நடக்கும், குடிக்கிறது நடக்கும், உடுத்துறது நடக்கும், துணி எடுப்பான்,
எல்லாம் செய்வாங்க, ஆனால் ஊழியம் செய்கிறத நிறுத்திடுவாங்க. எங்கே வந்து இடிக்குது பாருங்கள், எங்கே கொண்டு வந்து இதுக்கு காரணத்தை தீர்வையும் நான் சொல்கிறேன். விசுவாசிக்க 7வது பாயிண்ட், பெரும்பாலும் தவறுவோம், தடுமாறும். விசுவாசம்லாம் இருக்காது. தம்பி ஆண்டவரை விசுவாசிங்க, உனக்கு கல்யாணம் நடக்கும். ஆகும், எங்கே நடக்கும்? அவன் விசுவாசமே இருக்காது. ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் இருந்தான், அவங்ககிட்ட சொன்னேன், டேய் நீ ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தால் தான்டா கல்யாணம் நடக்கும். எனக்கு எங்கே கல்யாணம் நடக்குது? கல்யாணமே ஆக மாட்டேங்குது. சபைக்கே வரல, 1 வருஷத்துக்கு மேலே வரல. நான் அமைதியாக இருந்துட்டேன். அவனுக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா, அதிருப்தி என்னென்னா, கல்யாணம் நடக்கலை. இப்போ நான் அவனை கூப்பிட்டு ஒரு நாள் ரொம்ப பாரத்தோடு சொன்னேன், அது பார் நீ ஒழுங்காக சபைக்கு வா, கர்த்தர் உனக்கு திருமணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ மனம் திரும்பி சபைக்கு வந்தான். வந்து கொஞ்ச நாள்லேயே ஆண்டவர் அவனுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தார். அப்போ அவங்க என்ன எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அவன் சொல்கிறான், ஊரில் இருக்கிற அவனுக்கெல்லாம் கல்யாணம் இருந்துச்சு, என்னோட சின்ன பையனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. அவனுக்கு விசுவாசமே இல்லை. நான் சொன்னேன், அங்கே பார் ஒழுங்காக சர்ச்சுக்கு வா, இயேசு கிறிஸ்து உனக்காக காரியங்களை செய்வார், வாய்க்க பண்ணுவார், எதையும் இது பண்ண யோசிக்காத. ஒரு முறை சொல்லி இல்லைங்க, பல முறை சொல்லி தான் அந்த விசுவாசமே அவனுக்கு வருது. அதிருப்தி இருக்கிறவன் விசுவாசிக்க மாட்டான். தேவன் செய்வார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஏதோ வரும் விடு அப்படின்னு விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க. 8வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த வாஞ்சையில் ஆர்வமற்று இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலியாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சர்ச்சுக்கு போனால் போவோம், கூட்டத்துக்கு போனால் போவோம், ஆராதனைக்கு போனால் போவோம், பைபிள் வசனம் சொன்னால் அது யாராவது வாசிப்பாங்க, நம்ம பைபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மூடி வைப்போம், அது மூடின மாதிரி இருக்க. சிலர் பைபிள் எடுத்துகிட்டு போய் எடுப்போம் விடு, ஏன்பா நீ வந்து கூட்டத்துக்கு லேட்டாக வரும். ஸ்பிரிச்சுவலில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க, அதிருப்தினால. 9வது, உள்ளுக்குள்ள பயம் என்பது இருந்தாலும் நடைமுறை வாழ்வில் அவைகள் பெரும்பாலும் காணப்படாது. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஃபியர் இருக்கும். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். என்ன ஃபியர் இருக்கும்? ஐயோ நறுத்து போயிடுவோமோ, ஐயோ ஏதாவது ஆயிருமோ, ஐயோ நம்ம ஜெபிக்கலையே, இன்றைக்கி ஏதாவது ஆயிருமா, அப்படியே ஏதாவது ஒரு பைக்கில் அப்படி போய் பிரேக் அடித்து இப்படி ஸ்கிட் ஆனோன்னா ஜெபிக்கலையே, அதனால தான் ஆச்சு, பைபிள் படிக்கலையே, அதனால தான் ஆச்சுன்னு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், விசுவாசி ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ கூப்பிட்றாங்கன்னா, ஐயோ தேட்டருக்கு போகிறோமே, தப்பு இல்லை இது. ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கொடுக்குது, வாலிப பையங்களை வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், வாங்கிட்டோமே தப்பு தானே, ஐயோ தப்பு தானே, பயம் இருக்கும், ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. எந்த கிறிஸ்தவன் தப்பு பண்ணும்போது ஃபியர் என்பது இருந்தாலும் நடைமுறை வாழ்வில் அது பெரும்பாலும் காணப்படாது. அதிருப்தியாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டான். பார்ப்போம், செய்வோம், ஐயோ ஒருவேளை ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அதை நடத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. 10வது, தேவனுக்கு கொடுப்பதில், இது தேவனுக்குன்னு மட்டும் இல்லை, கொடுப்பதில் நிர்விசாரத்தை கடைபிடிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆதி திருச்சபையை பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று சபையில் இருக்கிற ஏழை மக்களுக்கு பராமரிக்கிறதுக்கு வீடு நிலங்களை விற்று கொண்டு வந்து பணத்தை சபையில் கொடுத்து, ஐயா இந்த மக்கள் எல்லாம் போஷிங்கன்னு சொன்னாங்க. இப்போது சர்ச்சி சொத்தையே ஆட்டை போடுற விசுவாசிகள் வந்துருச்சு. அடுத்தவன் பாக்கெட்டில் இருந்து ஆட்டையை போட்டது தான் பார்க்குதே தவிர, தான் சொத்தை விற்று கொண்டு வந்து சபை மக்கள், கஷ்டப்படுகிற ஏழை ஜனங்கள், நீங்கள் கேட்கலாம் இப்போ யார் கஷ்டப்படுறா? இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு மட்டும் இந்தியாவில் சாப்பிடக்கூடிய மக்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. ஒரே ஒரு வேளை தான் அவங்க சாப்பிட முடியும், அதுக்கு மேலே அவங்க சாப்பிட முடியாது. இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ், தெருவில் வசிக்கிற குழந்தைகள், அப்பா அம்மா இல்லாமல் இந்தியாவில் மட்டும் லட்சக்கணக்கான பிள்ளைங்க இருக்காங்க. வேர்ல்டு வைடாக எடுத்தால் எத்தனையோ தேரும். புகழ்பெற்ற நடிகர் ஜாக்கி ஜான் ஒருத்தர் இருக்கிறார்.
சண்டை படங்களில் பயங்கரமான சூப்பர் ஸ்டார் அவர், வேர்ல்டு நிறைய பேருக்கு தெரியும். 3000 கோடி சொத்து அவருக்கு. தான் பெற்ற மகனுக்கு ₹1 கூட கொடுக்காம 3000 கோடி சொத்தையும் தொண்டு நிறுவனத்துக்கு எழுதி வச்சிட்டார். என் பையனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பையன் இருக்கான்னு தெரியும், அதுக்கு மேலே இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 3000 கோடி சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவங்க பையன்கிட்ட கேட்டாரான், ஏன்டா உனக்கு எதனா வருத்தமாடா இதில் அப்படின்னாரான். எழுதி கொடுத்துட்டு அவன் சொன்னானா, எங்கள் அப்பா 0லேருந்து ஆரம்பித்து 3000 கோடி சொத்தை எங்கள் அப்பா சம்பாதிக்க முடியுமானால் என்னாலேயும் முடியும். அதனால் அப்பா டோன்ட் வரி, நீங்கள் கொடுத்தது அவர்கிட்ட, நான் சம்பாதிச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்ட்டானா. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறார் அந்த பேட்டியில், இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் கொடுக்குற விஷயத்தில் இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன நிலைமையில் இருக்கிறோன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் பைபிளை படித்தீங்கன்னா தாவீது என்கிற மனுஷனை நீங்கள் எடுத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக ஆண்டவருக்கு அள்ளி கொடுத்தது அவன் தாங்க பைபிளில் நான் படித்த வரைக்கும். ஒருவேளை உங்கள் பைபிளில் வேறு யாராவது இருக்கலாம். ஆண்டவருக்கு அள்ளி 100 கோடிகள் 1000 கோடிக்கு மேலே மதிப்புள்ளதை ஆலயத்துக்குன்னு அள்ளி கொடுத்தான் பாருங்க. அவன் ஆண்டவர் சந்ததி 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 சந்ததியாய் சொல்கிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை காணேன். அள்ளி அவன் சொல்கிறான், எனக்கு கூட பெருசாக வேணாம், என் ஆண்டவருக்கு எல்லாம் இருக்கட்டும்னு அள்ளி கொடுத்தாங்கங்க. கொடுத்தவனுடைய சந்ததியை இன்னைக்கு வரைக்கும் தேவன் காப்பாற்றிக்கிட்டு தான் வர்றார், உயர்த்தி தான் வச்சுருக்கார். நீங்களும் நானும் அந்த சந்ததி தாங்க. ஹல்லேலூயா. தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசுவின் சந்ததி நாம். உலகம் முழுவதும் கொடுக்கிற மனிதர்கள் என்றைக்கும் சந்ததி சந்ததியாக வாழ்கிறாங்க. தனக்கு மட்டும் வேணும், தான் பிள்ளைக்கு மட்டும் வேணும், சுயநலமாக வாழ்கிறவங்க. இந்த அதிருப்தியில் அதுவும் ஒன்று வந்துடும். உள் வாங்க மாட்டாங்க, உள்வாங்க மாட்டான், பிரசங்கத்தை கவனிக்க மாட்டான். 12 சபை மக்களோடு பேச மாட்டாங்க, அதை தவிர்ப்பார்கள். வருவாங்க 4 கால் பாய்ச்சலில் வருவாங்க, 4 கால் பாய்ச்சல் 8 கால் பாய்ச்சலில் ஓடுவாங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பேசிட்டா பல்லு 32 கீழே கொட்டிடும் உங்களுக்கு. ஐயோ யார்ட்டும் பேச மாட்டாங்க, குடுகுடுன்னு ஓடிடும், குடுகுடுன்னு போயிடும். யாராவது பிரைஸ் ஒருத்தர்கிட்ட பேச, ஏன்னா அதிருப்திங்க, மனசுக்குள்ளே அதிருப்தி இருக்குது. இது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் நிதானிச்சுக்கணும். சரி, அது தவறு தான். அதாவது உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் சரின்னு தான் சொல்லுவீங்க, நான் பண்ணுறது கரெக்டு தான் பீங்க. சரி, அதுவும் அடுத்த பாயிண்டில் இருக்குது. சபையில் இருக்கிற யாரோடும் பேச மாட்டாங்க. பேசினா கெட்டு போயிடும், நம்ம கருப்பு கெட்டு போயிடும், ரொம்ப மோசம். அவன் பேசக்கூடாது, யார்ட்டும் ஓடு. 13 துன்பங்களை மாற்றுவதற்கும் வருத்தங்களை மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்துவாங்க. ஏப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இருந்துட்டு போட்டா, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இருந்துட்டு போட்டா, என்ன என் தலையெழுத்து விடுங்க, விதி, என் வாழ்க்கை இப்படி தான், தலையெழுத்து, அதெல்லாம் துன்பம் இருக்குது, அதை மாற்ற முடியுமா? முடியுங்க. போராட்டம் இருக்குது, அதை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியும், முயற்சி எடுத்தால் முடியும். ஒரு நோய் இருக்கா, அதை சரிப்படுத்த முடியுமா? முடியும். அல்லேலூயா. ஆனால் அது இவங்க அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. துன்பத்தை வருத்தங்களை மாற்ற நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, தாமதப்படுத்துவாங்க. அப்புறம் பார்க்கலாம் மாஸ்டர். 14 நஷ்டங்களும் சாபங்களும் தீமைகளும் நம் வாழ்வில் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ள ஆர்வமற்று இருப்பாங்க. நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிய, அது போட்டு விடுங்க. சாபம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குத, அது இருந்துட்டு போட்டு விடுங்க. தீமை உன் வாழ்க்கையில் இருக்குத, அது இருக்கட்டுங்க, விடுங்க. நான் நல்லா தூங்குறேங்க, சாப்பிட்றேங்க, அது பிரச்சனையோடு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதை மாற்றுவதற்கு மேற்கொள்ள ஆர்வம் இருக்காது உங்களுக்கு. விடுங்க. அதிருப்தினால் வர்ற பிரச்சனையை சொல்கிறேன். 15 ஊழியரின் ஆலோசனைகளையோ பேச்சுக்களையோ முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க.
பாஸ்டர் என்ன சொன்னாலும் அவர் சொல்லுவார், போ விடு. அப்படியே சிலர் இதாவது பரவாயில்ல, சிலர்லாம் அவர் சொல்லிட்டு போட்டு விடுன்னு, அவர் இப்படித்தான் சொன்னார் தெரியுமா அப்படின்னு மாற்றிடுவான் பிளேட்டையே. எடா பாவிகளா, உண்மையாக சொல்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனாகிய நான் தைரியமாக சொல்கிறேன், அது அடுத்த இதில் பாயிண்டில் வருது, ஆனால் இங்கேயே சொல்லிடுறேன் அதை. அதாவது நான் என் அனுபவத்தில் பார்த்துருக்கேங்க, எச்சரிப்பை பயன்படுத்தாத ஒரு ஆள் மரணத்தை சந்தித்தது என் வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் எச்சரிக்கிற கேட்கல, மரணத்தை சந்தித்தது. ஊழியர் செய்ய வேண்டியதை அந்த விசுவாசி செய்தது, மரணத்தை சந்தித்தது. இன்னைக்கு காலையில் கூட அதை உட்காந்து ரொம்ப யோசித்தேன். கருக்கலைப்பு தவறு என்று பட்டும் படாமல் சொல்கிற அது அந்த விசுவாசி செய்தது மரணம். யோசித்து பார்க்குறேன், நம்ம வந்து இப்படி ஒரு மரணத்தை சந்திக்கிற அந்த விசுவாசிகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயம் வருது. நம்ம சொல்கிறோம், அதுங்க என்ன நினைக்குதுன்னா, செத்துருவேனா அப்போ, உயிரோடு இருந்துருவியா நீ, அப்போ எத்தனை வருஷம் உயிரோடு இருந்துட போகிறோம் அப்படின்னு நம்ம திரும்பி கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ என்ன பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ செத்துருவேன்னாரு. இது ஆண்டவரே முதல் மனுஷனுக்கே சொல்லிட்டார், நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உள்ளே வரும்போதெல்லாம் நீ சாகவே சாவாயின்னே வார்த்தை வருது, அது ஏன் நான் இனிமேல் நான் அந்த சர்ச்சைக்கு போக மாட்டேன். இல்லைப்பா, அதனுடைய அர்த்தம் வேறு. நீ என்றைக்கு மனம் திரும்புறியோ அப்போ தான் அந்த வார்த்தை நிற்கும். ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஆலோசனையை பேச்சை முக்கியத்துவப்படுத்த மாட்டேங்க, அவர் சொல்லிட்டு கிடக்கிட்ட விடு, அவர் அதிருப்தியில் வர்றது. அது 16 சபையில் மூத்த விசுவாசிகள் சொல்லும் அறிவுரைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அனுபவம் வாய்ந்த விசுவாசிகள் இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அதெல்லாம் செய்யாதீங்கப்பா, இப்படி இருங்கப்பான்னு சொன்னால், இந்த புதுசாக வர்ற விசுவாசிகளுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அது வாலிப பயல்களுக்கு, வாலிப பொம்பளை பசங்களுக்கு அது எடுக்கவே எடுக்காது. பூமர் அங்கிள் சொல்லிட்டு போகுது பார் அப்படிமா. யார் நீயும் பூமராக ஆக போகிற, அப்போ நீயும் சொல்ல வைப்பார் ஆண்டவர். அப்போ இதை விட மோசமாக சொல்லுவானுங்க அவனுங்க. வேண்டாம், சொல்கிறத கேட்கணும். மூத்த விசுவாசிகள் சொல்கிறத அறிவுரை ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 17 தேவனுடைய எச்சரிப்புகளை பெரிதுபடுத்தாதிருப்பார்கள். ஆண்டவர் எச்சரிப்பார், இதை செய்யாத, இதை பண்ணாத, இது வேண்டாம், இதை விட்டுரு, இதில் இருக்காத, நீ இப்படி போகிறது தப்புன்னுவார். அவன் அதை தான் இருப்பான், அதை பெருசுப்படுத்த மாட்டான். தேவனுடைய எச்சரிப்பை பெருசுப்படுத்தவே மாட்டான். யோனாவை எடுத்துக்கங்க, நினிவேக்கு போ, தர்சீஸுக்கு போகிறான். ஏங்க இது 700 கிலோமீட்டருங்க நினிவே இந்த பக்கம். இவன் 2300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தர்சீஸுக்கு போகிறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறான். ஆண்டவர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிற நீ கப்பலே திருப்பினாருங்க. அவர் ஒன்றை திருப்ப முடியல. ஆனால் அவர் அது பாருங்களேன், ஒரு விசுவாசியை திருத்துறது ரொம்ப கஷ்டம். கப்பலை திருப்பி விட்டார். அப்பவும் தூங்கின்னு இருக்கான் அடித்தட்டில் போயிட்டு, ஹான்னு திருந்தாத ஜென்மம். ஆண்டவர் அதுக்கப்புறம் அங்கே பாருங்க, அவர் இறங்கினார்னா நீங்களும் நானும் தாங்க மாட்டோம். சொல்லுங்கள் பக்கத்தில், அவர் இறங்கினார்னா நீங்களும் நானும் தாங்க மாட்டோம். நீங்கள் யார்கிட்டனா விளையாடுங்க, அவர்கிட்ட விளையாடாதீங்க. அதை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் யார்கிட்டனா விளையாடுங்க, அவர்கிட்ட மட்டும் விளையாடாதீங்க. 18 சொப்பனங்கள், தரிசனங்கள், வேத வார்த்தைகள் பெரிதாய் தெரிவதில்லை. ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறாரு, ஒரு தரிசனம் காட்டுறாரு, பைபிள் மூலம் பேசுகிறார், நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், விடு. போன வாரம் ஆண்டவர் என்னோடு பேசினார், வசனம் சொல்லுங்கள் சிஸ்டர், அது மறந்துட்டேன் பாஸ்டர். ஒரு சொப்பனம் கண்டவன் பாஸ்டர், சொல்லுங்கள் பிரதர், ஐயோ அது மறந்துட்டேன் பாஸ்டர். பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் தாங்க தலைமாட்டில் ஒரு நோட்டும் பேனா வச்சுட்டு தான் தூங்குவார். விடிய காலையில் ஆண்டவர் திடீர்னு பேசுவார், எழுந்திரிச்சு உட்காந்து எழுதிடுவார். எப்போ பேசுவார் தெரியாது. எழுப்புவார், எழுப்பி
மகனே அப்படிம்பார். மகனே, எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு மகனே. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி அதெல்லாம் தூக்கி மறந்து தூக்கி எரிஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஏன்னா அதிருப்தி. 19, தவறு செய்தால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் தவறு செய்வாங்க. இது தப்பு தாங்க அப்படின்னு தெரியும், ஆனால் பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனாலும் செய்வான். கொலையாடியில் சண்டை போட்டால் பிரச்சனை வரும், ஆனாலும் விசுவாசி சண்டை போடுது. இந்த விசுவாசிக்கிட்ட இந்த வார்த்தையை பேசினா பிரச்சனை வரும் தெரியும், ஆனால் அந்த பிரச்சனை அந்த விசுவாசிக்கிட்ட அதை தான் பேசும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இது பண்ணால் பிரச்சனை வரும் தெரியும், ஆனால் அதை தான் பிரச்சனை பண்ணுவோம். இது பண்ணுனா பிரச்சனை வரும், இதை சாப்பிட்டா பிரச்சனை வரும் உடம்புக்குன்னா அதை தான் சாப்பிட்றான். 20, வரங்களை தாளந்துகளை சரியான விதத்தில் பயன்படுத்த தவறுவார்கள். அவங்களுக்கு வரம் இருக்கும், தாளந்து இருக்கும். இப்போ கூட பார்த்தேன், இன்னொரு கிட்டாரிஸ்ட் குறையிறாரு, ஒரு கீபோர்டிஸ்ட் கீழே உட்காந்துருக்காரு. ஏன்யா? இப்போ ஆண்டவருக்கு பயனுள்ள பாத்திரம் எப்படி இருக்கும் நான் சொல்கிறேன். நான் அவங்க இல்லாததுனால இல்லை, இந்த நேரத்தில் அதை சொன்னால் நல்லா இருக்கும். அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, அண்ணா அண்ணா என்னையும் சேர்த்துங்கண்ணா, அண்ணா அண்ணா நானும் வாசிக்கிறேண்ணா, அண்ணா வேண்டாம் கிட்டாரை தூக்கிட்டு பட, அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை சேர்த்துங்கண்ணா, அண்ணா நானும் பேடு வாசிக்கிறேன், அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த கீபோர்டு இந்த ஓரம் நான் வச்சுக்கிறேண்ணே, நான் வாசிக்கிட்டுமா, இந்த கிட்டார் நான் இந்த பக்கமாக நின்றுக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே சான்ஸ் கொடுங்களேன்ற இருதயம். என்னப்பா வாசிக்கிட்டான், பெரிய இவர் நான் இவருக்கு போய் வந்து பேன்னு வாசிக்கிறேன் மேலே வேறு அப்படின்னா தேவன் அதை பார்த்துட்டே இருப்பார். நான் ஒரு ஆளை சொல்லலை, எல்லாரையுமே சொல்கிறேன், வாஞ்ச இருக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கு? வரத்தை கொடுத்து தாளந்தை கொடுத்தா சரியான விதத்தில் பயன்படுத்த மாட்டேன், அது அப்படியே கிடக்கும், மங்கி போய் கிடக்கும். 21, தரிசனங்கள் தேவனுடைய திட்டங்களில் ஆர்வமற்று காணப்படுதல். தரிசனம் தேவ திட்டம் உன்னை வந்து ஒரு ஒரு இடத்துக்கு நேராக நடத்துது, ஆனால் அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது. போட்டோ குடும்பம் நான் இருக்குது, பிள்ளை இருக்குது, குட்டி இருக்குது, இத்தோட வாழுவோம். 22, தேவன் நமக்காக வாக்கு பண்ணின வாக்குத்தத்தங்களில் ஆர்வமற்று ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அள்ளி கொடுத்துருக்கார், ஒன்றுத்தில் கூட கவலையே கிடையாது. எப்பா உன்னை நான் ஒன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வசனம் ஞாபகம் இருக்காடா? இருக்கு, ஆனால் இல்லை. ஏய் நீ இடம் கொண்டு பெருகுவாய் சொன்னேனே ஞாபகம் இருக்கா? சொன்னீங்களா? எப்போ சொன்னீங்க? நீ வாழாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாக சொன்னீங்களோ? ஆர்வமே கிடையாது. 23, இதான் கடைசி பாயிண்ட். சிக்கலான நேரங்களில் சரியான தீர்மானங்களை எடுக்க தவறுதல். இதுதான் அதிருப்தியானவர்களினுடைய நடவடிக்கை.